வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு A2KDK சேனல். ஐ எம் DK தினேஷ்குமார். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 2024 ஆல் இந்தியா கோட்டாவுடைய டீம்டு யூனிவர்சிட்டிக்கான MBBSக்கு ரிசல்ட் ஒன் அனாலிசிஸ் வந்து பார்க்க போறோம். இந்த ரிசல்ட் ஒன் அனாலிசிஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இருக்கிற மொத்தம் 17 டீம்டு யூனிவர்சிட்டியுடைய ரிசல்ட்டும் ஒரு காலேஜை நம்ம பார்க்க போறோம். இதுல என்னெல்லாம் வந்து மெயினா பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு காலேஜுடைய ஓப்பனிங் ரேங்க் என்னவா இருந்துச்சு, க்ளோசிங் ரேங்க் என்னவா இருந்துச்சு, அடுத்தது வந்து நீட் மார்க் வந்து ஓப்பனிங்ல என்ன நீட் மார்க்ல அந்த காலேஜ் எடுத்திருக்காங்க, க்ளோசிங் நீட் மார்க் வந்து அந்த காலேஜ்ல என்னவா இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். இதோட கம்பேரிசன் 23 எப்படி இருந்துச்சு, 24 எப்படி இருந்துச்சு, எவ்வளவு ரேங்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதே மாதிரி ரவுண்ட் ஒன்ல எவ்வளவு வேகன்சி வந்து கொடுத்திருந்தாங்க, அதே மாதிரி எவ்வளவு சீட்ஸ் வந்து ஒரு காலேஜ்ல அலாட் ஆயிருக்கு, லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து எவ்வளவு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த 17 காலேஜுக்கும் பார்க்க போறோம். இந்த அனாலிசிஸ் வந்து யாரு ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா மிஸ்டர் ஆர் கார்த்தீஸ்வரன். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ரெகுலரா வந்து மெடிக்கல் ரிலேட்டடான லைவ் செஷன்ல நிறைய பேருக்கு வந்து இன்ட்ராக்ஷன் கொடுத்திருந்தாங்க. அவங்க கொடுக்குற ஒரு டீடைலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் தெளிவாகவும் எக்ஸாக்டாவும் இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப கொடுத்துருக்கிற இந்த டீடைலும் வந்து ரொம்ப எக்ஸாக்டா இருக்கு. யாரெல்லாம் டீம்லுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்களோ டெஃபினட்டா இதை பாருங்க. பார்த்துட்டு இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு, அடுத்த ரவுண்டுக்கு எப்படி நம்ம வந்து கைடன்ஸ் தேவைப்படுது, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. 9150391925. அதே மாதிரி இது ரிலேட்டடான டீடைல்ஸ் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா www.getyourcollege.com வெப்சைட்லயும் உள்ள போய் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ். ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ்ல இந்த வருஷம் வந்து எவ்வளவு சீட் அலாட் பண்ணிருக்காங்கன்னா 212 சீட் அலாட் பண்ணிருக்காங்க. ஓப்பனிங் ரேங்க் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1,17,000 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதே க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 10 lakh பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. அதே நீட் மார்க் அப்படிங்கிறது 566ல ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் நீட் மார்க் வந்து 190வது இருக்கிற ஸ்டூடெண்டோட வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. வேகன்சி அப்படிங்கிறது இந்த வருஷம் வந்து சீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 212 சீட் வந்து வேகன்சி இருந்திருக்கு. அலாட் ஆனது 212 அலாட் ஆயிருக்கு. இதே நீங்க 2023 ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது ஓப்பனிங் ரேங்க் ஸ்டார்ட் ஆனதே வந்து பாத்தீங்கன்னா 2,63 பிளஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 12 lakhs வரைக்கும் போயிருக்கு. பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 10 lakhலயே வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதுன்னா அரௌண்ட் வந்து ஒரு 2 lakhs ரேங்க் வந்து டிஃபரன்ஸ் வருது. நீட் மார்க் பொறுத்த வரைக்குமே 379 மார்க் தான் வந்து ஃபர்ஸ்ட்ல 2023 இருந்துச்சு. பட் வந்து 2024 566 அப்படிங்கிறது ஓப்பனிங் மார்க்கா இருந்திருக்கு. க்ளோசிங் மார்க் அப்படிங்கிறது 190ல முடிஞ்சிருக்கு இந்த வருஷம் 2024. 2023ல 108ல தான் முடிஞ்சிருக்கு. இதுலயே டிஃபரன்ஸ் பாருங்க. சோ அதனால நீங்க வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு அடுத்த ரவுண்ட்ல ட்ரை பண்ணலாம் சீட் கிடைச்சு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து யோசிக்காத. எந்த ரவுண்ட்ல சீட் அலாட் ஆகுதோ அதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பண்ணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி 128 சீட் இருந்திருக்கு. பட் அலாட் ஆனது 120 சீட். ஓகேங்களா? இந்த வருஷம் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ்ல 212 சீட் வந்து அலாட் பண்ணிக்கிறாங்க. பட் 212 சீட்டுமே அலாட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்து மெயின் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம என்ன காலேஜ் பார்க்க போறோம் அப்படின்னா பாரத் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2024 அண்ட் 23க்கான கம்பாரிசன் பார்க்கும்போது ஓப்பனிங் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 1,33,000ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 10,62,000 பிளஸ்ல வந்து முடிஞ்சிருக்கு. அதே நீட் மார்க் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் 533, க்ளோசிங் வந்து 180ல முடிஞ்சிருக்கு. வேகன்சி வந்து ரவுண்ட் ஒன்னுக்கு 150 சீட் அலாட் பண்ணியிருந்தாங்க. டோட்டல் சீட் அலாட் ஆன எவ்வளவு இருக்குன்னா 150 அலாட் ஆயிருக்கு. அதே 2023ல நம்ம பாரத் மெடிக்கல் காலேஜ் கம்பேர் பண்ணும்போது ஸ்டார்டிங் ரேங்க் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1,42,000 பிளஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 12 lakh பிளஸ் ரேங்க்ல வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. நீட் மார்க் கம்பேர் பண்ணும்போது 468ல ஓப்பன் ஆகி கடைசி மார்க் 107ல இருந்திருக்கு. பட் இந்த வருஷம் பாரத் மெடிக்கல் காலேஜுக்கும் 180லயே க்ளோஸ் ஆயிருக்கு. போன வருஷம் வந்து ரவுண்ட் ஒன்ல வேகன்சில வந்து இருந்த சீட்ஸ் வந்து 150 சீட் இருந்திருக்கு. பட் அலாட் ஆன சீட் வந்து 79 தான் இருக்கு. பட் இந்த வருஷம் பாருங்களேன் 150 சீட்டுக்கு 150மே அலாட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் டிஃபரன்ஸ் ஒரு மெடிக்கல் காலேஜ்லயும். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்பவுமே தெரியும் டாப்ல இருக்கிற ஒரு காலேஜ். அதுல வந்து பாத்தீங்கன்னா 80Kல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 8 lakhs பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. நீட் மார்க் அப்படிங்கிறது 597ல ஓப்பனிங் ஆயிருக்கு. க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது நீட் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 235ல முடிஞ்சிருக்கு. வேகன்சி 250 சீட் இருந்திருக்கு. அலாட் ஆனதும் 250 சீட் அலாட் ஆயிடுச்சு.
லாஸ்ட் இயர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 250 சீட்டுக்கு 250 சீட்டும் அலாட் ஆயிருக்கு. அதே மாதிரி நீட் மார்க்னு பாத்தீங்கன்னா 426 இருக்கு ஓப்பனிங். க்ளோசிங் அப்படிங்கிறது நீட் மார்க் வந்து 135, இந்த வருஷம் 235, 100 மார்க் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு செட்டிநாடு. ஓப்பனிங் ரேங்க் பார்த்தோம்னே வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 2 lakhs வந்து அட்வான்ஸாவே முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் விழுப்புரம் புதுசா இந்த வருஷம் கொண்டு வந்த காலேஜ். ஓப்பனிங் ரேங்க் அப்படிங்கிறது 1,19,000 பிளஸ்ல இருக்கு. க்ளோசிங் ரேங்க் 5,88,000 பிளஸ்ல இருக்கு. நீட் மார்க் பொறுத்த வரைக்கும் 564 ஸ்டார்ட் ஆகி 309 க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 1 வேகன்சி அப்படிங்கிறது 150 இருந்திருக்கு. டோட்டல் சீட் அலாட்டட் ஃபார் ரவுண்ட் 1 150 அலாட் ஆயிருக்கு. மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 2024 37,000 பிளஸ்ல வந்து ரேங்க் ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 8 lakh பிளஸ்ல இருந்திருக்கு. நீட் மார்க் பொறுத்த வரைக்கும் 638 ஸ்டார்ட் ஆகி 216 முடிஞ்சிருக்கு. ரவுண்ட் 1ல இருந்த வேகன்சி 212, அலாட்டட் சீட்டும் அப்படிங்கிறது 212 இருந்திருக்கு. லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ல சீட் அலாட் ஆகல. சவிதா மெடிக்கல் காலேஜ் 2024 அண்ட் 23 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓப்பனிங் ரேங்க் அப்படிங்கிறது 80,000 பிளஸ்ல ஸ்டார்ட் ஆகி க்ளோசிங் அப்படிங்கிறது 5,70,000 பிளஸ்ல முடிஞ்சிருக்கு. நீட் மார்க் அப்படிங்கிறது 597 ஸ்டார்ட் ஆகி 315 கம்ப்ளீட் ஆயிருக்கு 2024. இதே 2023 பார்க்கும்போது 461 ஸ்டார்ட் ஆகி 231 க்ளோஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயரும் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி ரவுண்ட் 1ல 250, டோட்டல் சீட் அலாட்டடும் வந்து 250 இருக்குது. ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் சென்னை பொறுத்த வரைக்கும் 23 அண்ட் 24 ஓப்பனிங் ரேங்க் அப்படிங்கிறது 1,73 ஸ்டார்ட் ஆகி க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 13 lakhs பிளஸ்ல வந்து முடிஞ்சிருக்கு. இதே லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 34,000 ஸ்டார்ட் ஆகி 11 lakhsல வந்து முடிஞ்சிருக்கு. நீட் மார்க் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் 523 அண்ட் க்ளோசிங் ரேங்க் வந்து 135 வந்து க்ளோசிங் மார்க் வந்து இருந்திருக்கு நீட்டுக்கு 2024. 2023 நீட்ல பார்க்கும்போது 333 ஸ்டார்ட் ஆகி 111 வந்து முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் இயரும் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி அப்படிங்கிறது 250 சீட்ஸ் இருந்திருக்கு. பட் வந்து அலாட்டட் சீட் அப்படிங்கிறது 2024 250 சீட்டும் அலாட் ஆயிருக்கு. பட் வந்து 2023 75 சீட்ஸா வந்து அலாட் ஆயிருக்கு. இப்ப பாக்குறது எல்லாமே அலாட்டட் சீட் தான். இதுல எத்தனை பேர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரவுண்ட் 2ல தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டா தெரியும். அடுத்தது வந்து ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை 24 அண்ட் 23 பார்க்கும்போது ஓப்பனிங் ரேங்க் 24 1,61,000 ஸ்டார்ட் ஆகி 11 lakhs பிளஸ்ல வந்து முடிஞ்சிருக்கு. இதே 23 பாத்தீங்கன்னா 92,000 ஸ்டார்ட் ஆகி க்ளோசிங் அப்படிங்கிறது 12 lakhs பிளஸ்ல வந்து முடிஞ்சிருக்கு. நீட் மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் 531 ஸ்டார்ட் ஆகி 173 கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதே லாஸ்ட் இயர்ல 517 ஸ்டார்ட் ஆகி 107 க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 1ல 2024 வேகன்சி அப்படிங்கிறது 243, டோட்டல் அலாட்டட் சீட்டும் 243 இருந்திருக்கு. வேகன்சி பர் ரவுண்ட் 1 2023 212 சீட்ஸ் வந்து இருக்கு. இதே அலாட்டட் அப்படிங்கிறது 194. இதே 24 வந்து பாத்தீங்கன்னா 243க்கு 243 வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்லி அலாட் ஆயிருக்கு. லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 24 1,40,000 பிளஸ் ரேங்க்ல ஸ்டார்ட் ஆகி க்ளோசிங் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 6,17,000 பிளஸ்ல முடிஞ்சிருக்கு. நீட் மார்க் 548 ஸ்டார்ட் ஆகி 298 முடிஞ்சிருக்கு. வேகன்சி ஃபார் ரவுண்ட் 1 லாஸ்ட் இயர் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 128 வேகன்சி இருந்திருக்கு. டோட்டல் சீட் அலாட்டட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு 128 வந்து அலாட் ஆயிருக்கு. 2023 கம்பேரிசனும் இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். அடுத்து ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் 24 ஸ்டார்டிங் ரேங்க் அப்படிங்கிறது வந்து 21,000 பிளஸ்ல ஸ்டார்ட் ஆகி க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 3,13,000 வரைக்கும் போயிருக்கு. இதே வந்து லாஸ்ட் இயர்ல 18,000 ஸ்டார்ட் ஆகி 2,70,000 வந்து முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நீட் மார்க் அப்படிங்கிறது 657 ஸ்டார்ட் ஆகி 432 க்ளோசிங் ஆயிருக்கு. இதே வந்து லாஸ்ட் இயர்ல 621 ஸ்டார்ட் ஆகி 375 வரைக்குமே நீட் மார்க் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்சிருக்கு. வேகன்சி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் இந்த வருஷம் ரொம்ப சேம் தான் இருக்கு. 212 சீட்ஸ் வந்து வேகன்சி அலாட் பண்ணியிருந்தாங்க ரவுண்ட் 1ல. டோட்டல் அலாட்டட் சீட் அப்படிங்கிறது 212 அலாட் ஆயிருக்கு ரவுண்ட் 1ல. அடுத்து வந்து எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை ஓப்பனிங் ரேங்க் அப்படிங்கிறது இந்த வருஷம் 1,32,000 ஸ்டார்ட் ஆயிருக்கு. க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 6,37 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 1,64 ஸ்டார்ட் ஆகி 7,44 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நீட் மார்க் பொறுத்த வரைக்கும் 554 இருந்த ஸ்டூடெண்ட்ல இருந்து 292 இருக்கிற ஸ்டூடெண்ட் வரைக்கும் இன்பிட்வீன்ல இருக்கிறவங்க எல்லாமே காலேஜ் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் இயர்ல 449 ஸ்டார்ட் ஆகி 193 க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் வேகன்சி அப்படிங்கிறது 247 அலாட் பண்ணியிருந்தாங்க. ரவுண்ட் 1ல அலாட் ஆன சீட்டும் 247 இருந்திருக்கு. லாஸ்ட் இயர்ல வேகன்சி அப்படிங்கிறது 250 இருந்திருக்கு. அலாட்டட் சீட்டும் 250 எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் 24 3,36,000 ஸ்டார்ட் ஆயிருக்கு. க்ளோசிங் ஓப்பனிங் ரேங்க், க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 11 lakhs பிளஸ்ல வந்து இருந்திருக்கு. இதே லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 2,28,000 பிளஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகி க்ளோசிங் அப்படிங்கிறது 11,96,000 பிளஸ்ல வந்து முடிஞ்சிருக்கு.
நீட் மார்க் பொறுத்த வரைக்கும் 422 160 2024க்கு 23 பொறுத்த வரைக்கும் 401ல இருந்து 110 வரைக்கும் இருந்திருக்கு. வேகன்சிக்காக வந்து 2024 அலாட் பண்ணது ரவுண்ட் 1ல 145 சீட்ஸ், அலாட்டட் கேட்டகரி அப்படிங்கிறது 145 இருந்திருக்கு. லாஸ்ட் இயர்ல 140 வேகன்சி, அலாட்டட் சீட் அப்படிங்கிறது 65 தான். நெக்ஸ்ட் விஎம்கேவி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சேலம், இதுல வந்து ஓப்பனிங் ரேங்க் அப்படிங்கிறது 1,63 பிளஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 10 lakhs வரைக்கும் போயிருக்கு. இதே வந்து நீட் மார்க் பொறுத்த வரைக்கும் 530ல ஓப்பனிங் மார்க் இருந்திருக்கு. க்ளோசிங் மார்க் வந்து 193 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு அலாட் ஆயிருக்கு. பட் லாஸ்ட் இயர்ல 108 வரைக்கும் இருந்த ஸ்டூடெண்ட் வரைக்குமே க்ளோசிங் ரேங்க்ல வந்து அலாட் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் வந்து 150 வேகன்சி, அலாட்டட் அப்படிங்கிறது 141. இதே 2024ல விஎம்கேவில வந்து பாத்தீங்கன்னா 150 வேகன்சி, டோட்டல் சீட் அலாட்டட் அப்படிங்கிறது 150ல இருந்திருக்கு. அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் புதுச்சேரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ரேங்க் அப்படிங்கிறது 1,43,000 பிளஸ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 10 lakhs பிளஸ் ரேங்க்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நீட் மார்க் பொறுத்த வரைக்கும் 545 ஓப்பனிங் மார்க், க்ளோசிங் மார்க் வந்து 186. பட் லாஸ்ட் இயர்ல 2023ல அறுபடை வீடுல 522 ஓப்பனிங் மார்க், க்ளோசிங் மார்க் அப்படிங்கிறது 107 மார்க் இருக்கிற ஸ்டூடெண்ட் வரைக்குமே கிடைச்சிருக்கு. வேகன்சி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர்லயும் வந்து பாத்தீங்கன்னா 2024 and 23ல வந்து பாத்தீங்கன்னா 150 வேகன்சி, அலாட்டட் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர்லயும் 149 சீட்ஸ் வந்து அலாட் ஆயிருக்கு. இந்த வருஷம் அறுபடையில 150க்கு 150 சீட்ஸும் அலாட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் ரேங்க் அப்படிங்கிறது 1,52,000ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 8,93 பிளஸ் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஓப்பனிங் நீட் மார்க் 538, க்ளோசிங் வந்து 218. லாஸ்ட் இயர்ல 164 வரைக்கும் நீட் மார்க் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 218 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. வேகன்சி பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் 230 சீட்ஸ் வந்து வேகன்சி, அலாட்டட் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா 230 அலாட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீ லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ரேங்க் அப்படிங்கிறது 1,98,000ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. க்ளோசிங் அப்படிங்கிறது 12 lakhs வரைக்கும் போயிருக்கு. நீட் பொறுத்த வரைக்கும் 504ல ஸ்டார்ட் ஆகி 147வது ஸ்டூடெண்ட் வரைக்கும் நீட் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடைச்சிருக்கு. பட் லாஸ்ட் இயர்ல 110 வரைக்கும் நீட் மார்க் இருந்தாவே கிடைச்சிருக்கு. வேகன்சி அப்படிங்கிறது லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷம் பாருங்களேன் 250 வேகன்சி, பட் லாஸ்ட் இயர் டோட்டல் அலாட்டடே 92 தான். பட் இந்த வருஷம் 250க்கு 250 அலாட் ஆயிருக்கு. அடுத்தது வந்து விநாயகா மிஷன் மெடிக்கல் காலேஜ் காரைக்கால், இதுல வந்து பாத்தீங்கன்னா நீட் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 521ல ஸ்டார்ட் ஆகி 215ல முடிஞ்சிருக்கு 24க்கு. அதே 23ல பொறுத்த வரைக்கும் 408ல ஸ்டார்ட் ஆகி 146 வரைக்குமே கிடைச்சிருக்கு. பட் இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல வேகன்சி அப்படிங்கிறது 127 கொடுத்திருந்தாங்க, அலாட்டடும் 127 முடிஞ்சிருச்சு. பட் இந்த வருஷம் 150 சீட் வேகன்சி கொடுத்திருந்தாங்க. பட் 150மே வந்து ரவுண்ட் 1ல அலாட் ஆயிருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா இதுல எத்தனை பேர் ஜாயின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ரவுண்ட் 2ல தான் நம்மளுக்கு தெரியும். எஸ் மக்களே, இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 17 டீம்டு யூனிவர்சிட்டியோடைய ரவுண்ட் 1 அனாலிசிஸ் வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியுடைய ரிசல்ட். இதுல இருந்து நம்ம என்ன இண்டிகேட் பண்ணுது, இந்த ஒரு காலேஜோடைய ரிசல்ட், ஓப்பனிங் ரேங்க், க்ளோசிங் ரேங்க், ஓப்பனிங் நீட் மார்க், க்ளோசிங் நீட் மார்க், அதுக்கப்புறம் வேகன்சி எவ்வளவு ரவுண்ட் 1ல எவ்வளவு அலாட் ஆச்சு அப்படிங்கிறது, இதெல்லாம் இண்டிகேட் என்ன பண்ணுது அப்படின்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மார்க் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மேக்ஸிமம் அலாட்டட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா சீட்டுமே அலாட் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாரத் மெடிக்கல் காலேஜ்ல 150 சீட் இருந்ததுல 79 சீட் தான் அலாட் ஆயிடுச்சு. பட் இந்த வருஷம் 150க்கு 150 அலாட் ஆயிருக்கு. இதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டாலையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா போயிருக்கு. இப்போ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ல 38 என்ஆர்ஐல 37 சீட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னும் சில காலேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட் 2 சீட் போயிருக்கு. சில காலேஜ்ல என்ஆர்ஐ கோட்டாக்கு சீட்டே இல்லை. அப்போ ரவுண்ட் 2க்கு வர ஸ்டூடெண்ட் லாஸ்ட் இயரோடைய கம்பேரிசன் ஒரு டைம் அனாலிசிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட்ல கிடைக்காத ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு சாய்ஸிஸ்ட வந்து ப்ரிப்பேர் வைங்க. எந்தெந்த காலேஜ் நம்ம எப்படி வைக்கலாம் அப்படிங்கறத பண்ணுங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, எப்படி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சாய்ஸஸ் பண்றது, எந்தெந்த காலேஜை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா வந்து கைட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் பெய்ட் ப்ராசஸ்ல தான். ஓகேங்களா? ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பை.